சார், டிவிகேன்ற ஒரு கட்சி வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கட்சியா வளர்ந்துகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். ஆனா இந்த கட்சியில வந்து இன்னும் தொண்டர்கள், ரசிகர்கள் மனப்பான்மையிலேயே இருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அது நல்ல கேள்வி, இது உண்மைதான். அது ஏன்னா வந்து உண்மையிலே அவங்க மாறி ஆகணும். அதுக்கு காரணம் வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் தான். அதுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு மட்டமா இருக்கிற நிர்வாகிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா நிர்வாகிகள் சொல்றதை இப்போ வந்தவங்கள்ல வந்து முழுக்க முழுக்க கட்சி தொண்டர்கள், அவங்க அதாவது முழுக்க முழுக்க கட்சி தொண்டர்கள் அப்படின்னு தாண்டி பொதுமக்களும் வந்திருக்காங்க, பெண்களும் நிறைய வந்திருக்காங்க. அதே வேளையில இந்த 10 அடி தூரத்துல ஏறது, இதுவா பண்றது, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னாலும் ஒரு தலைமைக்கு வந்து கட்டுப்படுற ஒரு தொண்டனா இருக்கிறது வந்து பெரிய விஷயம். அதை கொண்டு வரணுன்ற விஷயம். அதுக்கு இன்னும் காலங்கள்லாம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் வந்தவர்கள பாதி பேர் ரசிகர்களுடைய மனப்பான்மையிலே தான் இருக்காங்க. அந்த மனோதத்துவத்துலாம் இருக்காங்க. அவர்கள் தொண்டனா மாத்தி ஆகணும் அப்படின் பொழுது தலைவன் போய் தொண்டர்களை வந்து மீட் பண்ணணும், தலைவன் போய் தொண்டர்கள்ட்ட பேசணும். அப்படி பேசும்பொழுது தான் அது மாறும். வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதுல கூட இந்த மீட்டிங்களோட மறுபடியும் விக்கிரவாண்டி மாதிரி ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. இவ்வளோ ஏற்பாடுகளை பண்ணவங்களுடைய ஒரு நன்றி இது சொல்லாம போயிட்டாரு. அது ஒரு மரபு. அது வந்து நீங்க அவர்களே இவர்களையும் தொடங்கினாலும் நேரடியா விஜய் விஷயத்துக்கு வந்துட்டாருன்னு ஓகே. அதே சமயத்துல இவ்வளோ இதை முடிச்ச அந்த மதுரை அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட இவங்க உங்க பேர்லாம் சொன்னா அதுதாங்க இது விஜய் இனி வரும் கூட்டங்கள்ல அந்த மாதிரி அந்த பகுதி எந்த பகுதிக்கு போறாரோ அந்த பகுதியில் அந்த உழைத்த அந்த நபர்கள் அதுல பொறுப்புல உள்ளவங்கள பேரை சொல்லி அவங்கள கூப்பிட்டே கூட ஒரு பண்ணி இவர் தான் சிறப்பா பண்ணாருங்க, இவர் இல்லைன்னா அந்த கூட்டம் இல்லைங்கன்னு சொன்னா அவங்களுடைய மனநிலையே வேற மாதிரி ஆயிடுங்க. இது அரசியல்ல காலகாலமா இருக்கிறது. அது ஏன் பண்ணலன்னு தான் எனக்கு பெரிய கேள்வியா இருக்கு.